கோபி போதையில ராதிகாவை பத்தி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த பாக்கியாவும் மனசே இல்லாம பேசாம இதை பத்தி நம்ம ராதிகா கிட்ட டைரக்டாவே பேசலாம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ராதிகாவோட அம்மாவோட வீட்டுக்கு போய் வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு ராதிகாவோட அம்மாவும் சோகமா அவங்களோட பையன் கிட்ட ராதிகாவோட வாழ்க்கைய பத்தி பேசிக்கிட்டே வெளியே வரும்போது அவங்க பாக்கியாவுமே பாக்குறாங்க. ஆனா இந்த தடவை அவங்க பாக்கியா மேல கொஞ்சம் கூட கோபமே படாம அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம ராதிகா வெளியே என்னமோ தான் எந்த கஷ்டமோ படாத மாதிரியும் வருத்தமும் படாத மாதிரியும் காட்டிக்கிறா. ஆனா என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா, அவ நடந்த விஷயங்களால எவ்வளவு கஷ்டப்படுறான்னு அவ சொல்லாமலேயே என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்ல இதை கேட்ட பாக்கியாவும் நான் இப்போ அவங்கள பார்த்து கொஞ்சம் பேசலாமான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்க உடனே அவங்களோட அம்மாவும் கண்டிப்பா போய் பார்க்கலாம், நீ முடிஞ்சா ராதிகாவோட மனசை கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்குமா, அவளோட வாழ்க்கை மறுபடியுமே இப்படி ஆகிறதுல எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டு மயுவை பத்தியும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு அவங்க பாக்கியாவோட உதவியை டைரக்டாவே கேட்க பாக்கியாவும் நான் அதை பத்தி பேசுறதுக்காக தான் வந்தேன், அவங்க உள்ளதானே இருக்காங்க, நான் போய் பேசுறேன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க உள்ள போயிட்டு ராதிகாவை கூப்பிட ராதிகாவும் ரொம்பவே சோகத்தோட கீழே இறங்கி வராங்க. அப்ப இதை பார்த்த பாக்கியாவும் உங்களை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு தெரியுமா, நான் பார்த்த போல்டான தைரியமான ராதிகாவா இதுன்னு சொல்லிட்டு எனக்கே இப்ப ஆச்சரியமா இருக்கு, நீங்க எதுக்காக இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா, ஒருவேளை வீட்டுல இருக்கவங்க மூலயமா உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இக்கட்டான சூழ்நிலை ஏதாவது வந்துச்சா அதை பத்தி என்கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்களேன்னு சொல்ல. ஆனா ராதிகாவோ என்ன நீங்க கோபியோட அம்மா என்கிட்ட ஏதாவது பேசினாங்கன்னு சொல்லிட்டு தானே கேட்க வரீங்க அப்படின்னு கேட்க உடனே பாக்கியாவோ ஆமா அவங்க கண்டிப்பா ஏதாவது சொல்லிருப்பாங்க, அதனாலதான் நீங்க கடைசி நிமிஷத்துல கோபி வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு நீங்க 2 பேரும் மட்டுமே கிளம்பி வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா பாயிண்டோட பேச உடனே ராதிகாவும் பாக்கியா நீங்க ரொம்பவே அதிகமா யோசிக்கிறீங்க, என்கிட்ட யாரும் எதுவும் பண்ணல எதுவும் சொல்லவும் இல்ல, நான் இந்த முடிவை தெளிவா யோசிச்சு நிதானமா தான் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனா பாக்கியாவோ எனக்கு என்னமோ நீங்க இந்த முடிவை தெளிவா யோசிச்சு பொறுமையா பண்ண மாதிரி தெரியல, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க, ஏன்னா கண்டிப்பா கோபி உங்களை விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு நினைச்சதே கிடையாதுன்றதை நான் நேத்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ராதிகாவும் என்ன சொல்ல வரீங்க, கோபி நேத்து என்ன பண்ணாங்கன்னு கேட்க உடனே பாக்கியா இந்த மாதிரி கோபி நைட்டு குடிச்சிட்டு வந்து ராதிகாவை பத்தி புலம்பிட்டு இருந்த அத்தனை விஷயத்தையுமே எடுத்து சொல்ல. இதை கேட்டுட்டு மறுபடியுமே அவங்க கோபியை யோசிச்சு பார்த்துட்டு கண் கலங்கி அழவே ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்த பாக்கியா இன்னுமே தன்னோட சந்தேகத்தை உறுதிப்படுத்தினது மட்டும் இல்லாம ராதிகா கிட்ட இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையான்னு கொஞ்சம் மிரட்டுற தோணில கேட்க உடனே ராதிகாவோ என்ன பாக்கியா உங்களோட டோன் எல்லாமே மாறுதே, என் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லையான்னு கேட்க பாக்கியாவோ என்னோட ஃப்ரெண்டோட வாழ்க்கை வீணாகிறத என்னால இதுக்கு மேலேயும் பொறுமையா பார்த்துட்டு இருக்க முடியாது, தயவு செஞ்சு என்ன பிரச்சனைன்றத உங்களோட வாயால சொன்னாதான் எனக்கும் மத்தவங்களுக்கும் புரியும், அதனால சொல்லுங்களேன்னு மறுபடியுமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க. ஆனா ராதிகாவோ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனா பாக்கி கிட்ட அதை சொல்லவே மறுக்கிற. ஆனா அப்போ கரெக்டா மாடியில இருந்து கீழே இறங்கி வந்த மயுவும் ஆண்டி என்ன விஷயம்ன்றத நான் சொல்லட்டுமான்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஷாக் ஆன ராதிகாவும் மயு நீ என்ன சொல்லிட்டு இருக்க, அமைதியாரு போய் ஸ்கூலுக்கு ரெடி ஆகு டைம் ஆகுதுலன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள அனுப்ப பார்க்க. ஆனா மயுவோ இல்லம்மா இதுக்கு மேலேயே என்னால இந்த விஷயத்துல பொறுமையா இருக்க முடியாதுமா, நீங்க எனக்காக யோசிச்சு எவ்வளவு விஷயங்களை எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கீங்க, ஆனா நான் இந்த ஒரு விஷயத்த சொல்லலைன்னா கண்டிப்பா உங்களோட லைஃபே மொத்தமா தலைகீழ மாறி போயிடுன்ற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ நான் எப்படிமா இந்த மாதிரி சும்மாவே இருக்க முடியாதுமா, நான் கண்டிப்பா பாக்கியா ஆண்டி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லதான் போறேன்னு சொல்ல. இதை கேட்டுட்டு பதறி போய் பாக்கியா என்ன சொல்லிட்டு இருக்க மயு, அப்ப உண்மையாவே உங்க அம்மாவை யாராவது ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்க உடனே மயு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த பாக்கியா கிட்ட ஓபன் பண்றாங்க. அதாவது இல்ல பாக்கியா ஆண்டி யாரும் என்னோட அம்மாவை எதுவும் சொல்லல, என்னதான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ராதிகா கண் கலங்கி அழவே ஆரம்பிக்க பக்கத்துல இருந்த ராதிகாவோட அம்மாவும் சேர்ந்து அழுறாங்க. ஆனா பாக்கியாவோ செம்ம கோவத்தோட உடனடியா கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் மையோ சொல்லிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு பக்கம் ஒரு வழியா கோவத்தோட வீட்டுக்கு போன பாக்கியாவும் வீட்டுல சோஃபால உட்காந்துக்கிட்டு கோபி கிட்ட ஈஸ்வரி அவங்களோட மனசை மாத்துற மாதிரி உன்னை வேண்டான்னு விட்டுட்டு போனவளை பத்தி நீ எதுக்காக கோபி யோசிச்சுட்டு இருக்க, நீ வேணும்ன்றதுக்காக இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே எவ்வளோ பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, அதனால தயவு செஞ்சு உன்னை மதிக்காம விட்டுட்டு போனவளை பத்தி இதுக்கு மேலேயும் கவலைப்படாத, உனக்கு அம்மா நான் இருக்கேன் உன் பொண்ணு இருக்கா உன் பையன் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே சென்டிமெண்டா கோபியோட மனசை மாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க. இதை கேட்ட கோபியும் எதுவுமே பேசாம அமைதியா கண் கலங்கி அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்தா பாக்கியாவும் இன்னுமே செம்ம ஆத்திரத்தோட உடனடியா ஈஸ்வரியோட முன்னாடி வந்து நின்னு கோவத்தோடச்சி நீங்கெல்லாம் ஒரு மனுஷியான்னு எனக்கு தெரியல, நான் உங்களை என்னெல்லாம் நினைச்சிட்டு இருந்த தெரியுமா, ஏதோ உங்களோட பையன் மேல இருக்க பாசத்தால நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, போக போக கண்டிப்பா நீங்க அந்த தப்பு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு உங்களை திருத்திப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்த்ததுக்கு
அப்புறமாவும் எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. ஏன் சொல்ல போனா இதுக்கு மேல உங்களோட முகத்துல முழிக்கிறத கூட நான் பாவமா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்களோட ரூமுக்கு போயிட்டு கோவமா அவங்களோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே பேக் பண்ணி வெளியே எடுத்துட்டு வர. அப்போ இதை பார்த்த கோபி ஈஸ்வரின்னு சொல்லிட்டு 2 பேருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. ஆனா அங்க மேல இருந்து இந்த மாதிரி பாக்கியா கோவத்தோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து நின்னுட்டு இருக்கத பார்த்த ஜென்னியும் ரொம்பவே ஷாக் ஆகி கீழே உடனடியே இறங்கி வந்து பாக்கி கிட்ட என்னாச்சு ஆண்டி, எதுக்காக நீங்க உங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க, பாட்டி உங்களை ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்க. ஆனா பாக்கியாவோ ஜென்னி கிட்ட இதுக்கு மேலேயும் நீ கூட இந்த வீட்டுல இருக்காத ஜென்னி, ஏன்னா இந்த ஆள் இருக்கிற வீட்டுல நீ இருந்தனா கண்டிப்பா அது உனக்கும் உன்னோட குழந்தைக்கும் ரொம்ப பெரிய டேஞ்சர் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிற ஆள் கூட நம்மளாம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நீ செலியன் கூட இந்த வீட்டை விட்டு போனா கூட நல்லதுதான் சொல்லிட்டு உடனடியா அவங்க அங்கிருந்து கிளம்பி போக பார்க்க. அப்ப இதை பார்த்த ஈஸ்வரியும் ஏ பாக்கியா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் அப்படி என்ன தப்பு பண்ண, நீ எதுக்காக எனக்கு பேச கூட ஒரு வாய்ப்பு கொடுக்காம நீ உன் பாட்டுக்கு உன்னோட மனசுல இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு என்ன திட்டிட்டு இங்க இருந்து கிளம்பி போற, நான் அப்படி என்னதான் பண்ணன்றதை என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல. ஆனா பாக்கியாவோ நீங்க என்ன பண்ணீங்கன்றது உங்களுக்கு இன்னுமா தெரியல, மயு கிட்ட இங்க என்னெல்லாம் சொன்னீங்கன்றத மயு என்கிட்ட சொல்லிட்டான்னு சொல்ல. இதை கேட்ட ஈஸ்வரியும் அதிர்ச்சியில அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச கோபியோ என்ன மயு கிட்ட என்னமா சொன்னீங்க, என்னாச்சு பாக்கியா, இவங்க மயு கிட்ட என்ன பேசினாங்க, ஒருவேளை இவங்க மயுவை திட்டாங்களா என்ன, அதனாலதான் ராதிகா மயுவை கூட்டிட்டு என்னை விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டாளா என்னன்னு சொல்லிட்டு கேட்க. ஆனா பாக்கியாவும் அது இன்னுமா உங்களுக்கு புரியல, இந்த மாதிரி விஷயத்த என்னால என் வாயால கூட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு எதுவா இருந்தாலும் உங்களோட அம்மா கிட்டே நீங்க கேட்டுக்கோங்கன்னு சொல்ல. உடனே ஈஸ்வரிய பார்த்த கோபியும் என்னம்மா என்ன சொன்னீங்க, நீங்க என் பொண்ணு மயுவை நீங்க என்னம்மா சொன்னீங்கன்னு கேட்க. ஆனா ஈஸ்வரியோ எதுவுமே பேசாம அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. உடனே பாக்கியா அதே ஆத்திரத்தோட ஆமா அவங்க எப்படி இந்த உண்மையை சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க பண்ணது தப்புன்னு நல்லாவே தெரியும்ல, ஆனா என்ன உங்களை அவங்க கிட்ட இருந்து பிரிக்கணும் தான் கூடயே வச்சுக்கணும்ன்ற ஒரே சுயநலத்துக்காக கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவங்க மயு கிட்ட எவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த பேசினாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு முகத்தை சொல்லிக்க. இதை பார்த்த கோபியும் பாக்கியா நீயாவது சொல்லு, அவங்க என் பொண்ணை கஷ்டப்படுத்துற மாதிரி என்ன சொன்னாங்கன்னு கேட்க. உடனே பாக்கியாவும் அவங்க கொஞ்சம் கூட சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம மயுவோட கேரக்டரை பத்தி தப்பா பேசியிருக்காங்க, வளர்ந்ததுக்கு அப்புறமாவும் நீயும் உன்னோட அம்மா மாதிரி வேற யாராவது ஒருத்தனோட வாழ்க்கையவே கெடுக்க போறியான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசியிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே கேட்ட ராதிகாவும் இதுக்கு மேலேயும் என் பொண்ணு இந்த குடும்பத்துல இருந்து கஷ்டப்படக்கூடாது, முக்கியமா இவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கிட்டு அவளோட மனசு பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு மேல அவங்க மயு கிட்ட பேசினதுல ஒரு சின்ன பங்கு தான் நான் சொல்லியிருக்கேன், இன்னும் அவங்க என்னெல்லாம் பேசியிருப்பாங்கன்றத நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்கன்னு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஆத்திரம் அடைஞ்ச கோபியோ அம்மா பாக்கியா சொன்னது உண்மையா, நீங்க உண்மையாவே மயு கிட்ட இப்படிதான் பேசுனீங்களான்னு கேட்க. ஆனா ஈஸ்வரியோ கோபி கிட்ட தடுமாறி அது உண்மைன்ற மாதிரியும் அதை சொல்ல முடியாத மாதிரியுமே பண்ண ஆரம்பிக்க. உடனே இதை பார்த்துட்டு கோபி இன்னுமே ரொம்பவே ஆத்திரத்தோட மனசுடைஞ்சு போய் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம உங்களை நான் எவ்வளவு நம்பினேன், ஆனா நீங்க இந்த மாதிரி மயுக்கு ஒரு விஷயத்த பண்ணுவீங்க நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல, ஏமா நீங்க அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஆளா, நீங்க எதுக்காகமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க, மயுவோ உங்களோட பேத்தி மாதிரி தானம்மா, இனியா கிட்ட யாராவது இப்படி பேசியிருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அட்லீஸ்ட் நீங்களாவது அதை பத்தி யோசிச்சு பார்த்துருக்கலாம்லம்மா, நீங்க பெரியவங்க தானம்மா, அவளோட மனசு பாக்கு தானமா ஏங்கிச்சு, நானும் அவ மேல அப்பா பாசத்தை மட்டும் தானமா காட்டிட்டு இருந்தேன், அதுல உங்களுக்கு என்னமா பிரச்சனை, நான் முக்கியமா ராதிகாவும் மையுவும் வேணும்னு நினைச்சதுனால தானமா அவங்களை இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தேன், கூட்டிட்டு வரும்போது கூட நீங்க அவங்களை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்திட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் வாக்கு கொடுத்து கூட்டிட்டு வந்தேன், ஆனா அந்த வாக்கு எல்லாத்தையுமே நீங்க சுக்குநூறா நொறுக்கிட்டீங்கம்மா, உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க மையுவை பாக்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி ஓட ஆரம்பிக்க. அப்ப இதை பார்த்துட்டு பாக்கியாவும் நீங்க எவ்வளவு கேவலமான வேலையை பார்த்திருக்கீங்கன்றதை எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ கண்டிப்பா இந்த விஷயத்தையும் புரிஞ்சுப்பீங்க, நீங்க உங்களோட ஒரு அழகான குடும்பத்தையே உடைச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயும் நீங்க யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா ஈஸ்வரியோட உறவையே முறிச்சிட்டு போற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போக. அப்ப இதை கேட்டுட்டு ஈஸ்வரியோ உடஞ்சி போய் உட்காந்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், ஏதோ அவசரத்துல நான் சொல்லக்கூடாது எல்லாத்தையுமே மையு கிட்ட சொல்லிட்டேன், அது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா என் பையன் மேல இருக்க பாசத்தால நான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டேனே, இதை எல்லாருக்கும் நான் எப்படி புரிய வைக்க போறேன்னே தெரியலன்னு சொல்லிட்டு கண் கலங்கி உட்காந்து அழுதுட்டு இருக்க. ஆனா ஜெனியோ இதுக்கு மேலேயும் நீங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாம இந்த தப்ப பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்காதீங்க, எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனாலும் நான் உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஈஸ்வரியை கேவலமா திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி இன்னுமே உடஞ்சி போய் அழுதுட்டு இருக்காங்க.